Okay, thank you for giving this wonderful opportunity, brother. I'm Shakila, branch director. நான் விடபிள்யூடி டீம்ல இருந்து வரேன். என்னுடைய அப்ளைன் டைமண்ட் டைரக்டர் ஜோசப் பிரதர் அண்ட் ஏஞ்சல் மேம். ஸோ நான் என்னுடைய பிஃபோர் வெஸ்டீஜ்க்கு முன்னாடி வந்து ரொம்ப கொஞ்சம் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா இங்க நிறைய வந்து இந்த ட்ரைனிங் பார்க்கறதே நிறைய 5%லேருந்து 8, 12, 12, 16 இதுக்கு மேல வர்றவங்க. நான் பிஃபோர் வெஸ்டீஜ் வந்து ரொம்ப பேசல. ஸோ நான் எனக்கு இப்போ ஏஜே 19 இயர்ஸ் தான் ஆகுது. எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. 1 இயர் ஆகுது. ஸோ நான் இதில் ஜாயின் பண்ணி வந்து இது வந்து 8th மந்த். எனக்கு ஃபர்ஸ்ட் 4 மந்த் வந்து நான் இதில் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்டே எனக்கு வெஸ்டீஜ் அப்படின்றது தெரியும். வீட்டில் முஸ்லிம் ஃபேமிலி அப்படின்றதுனால சுத்தமா பெர்மிஷன் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் சொல்றாரா பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஸோ நான் வெஸ்டீஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மொபைல் வந்து இஎம்ஐலலாம் போட்டு ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஸோ நீங்க எப்பயுமே ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க, ஸ்டார்டிங்ல வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்ச நாள் போக 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 வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து டவுன் ஆகும். ஸோ அது எனக்குமே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்மளுக்கு என்ன ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் கூட ட்ரைனிங் மிஸ் பண்ணதில்லை. வந்த ஃபர்ஸ்ட் மந்தே நான் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி தான் எடுத்தேன். ஏன் அப்படின்னா நான் ட்ரைனிங்கை வந்து நியூ ஜாயினர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரைனிங் வந்து போட்டு விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்க. இதோட சீரியஸ்னஸ் வந்து புரியாது. பட் எனக்கு இந்த பிசினஸோட சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சுது. நம்ம ஜாபுக்கு போனா எப்படி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் ஒரு விமனா இருக்கிறோம் அப்படின்னா வெளியே போனா என்ன மாதிரி அந்த ஜாப்ல எல்லாம் இருக்கும் அப்படின்றதும், ஒரு பிசினஸும் பண்ண முடியாது, ஜாபும் பண்ண முடியாது, ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, படிக்க காலேஜ்க்கும் விட மாட்டாங்க. அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? லைஃப் லாங் வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நம்மளால இருக்கவே முடியாது. அதனாலதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்தேன். பட் வந்து எடுத்த ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாமே 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணேன். எல்லா ட்ரைனிங்கும், சோஷியல் மீடியா எப்படி பண்ணணும், ஆஃப்லைன் எப்படி பண்ணணும், எல்லாமே வந்து என்னுடைய அப்ளைன் வந்து பின் டு பின் வந்து எல்லாமே கத்து கொடுத்தாங்க. எல்லாமே கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த மந்தே வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாவே கிடையாது. ஸோ நான் பக்கத்துல அப்படியே கேதர் பண்ணி ஒரு அளவுக்கு கான்டாக்ட்லாம் பண்ண, எனக்கு அது எதுவுமே செட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து கார்டு பிரிண்ட் பண்ணி நானே தனியா கொடுக்க போனேன். எங்க ஃபேமிலியில வந்து நான் பிரான்ஸ் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி தான் என்னுடைய ஃபேமிலிக்கே தெரியும் நான் இதுல வந்து ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா என்னால வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் போட்டுட்டு வந்து இதுல வந்து என்னால பண்ண முடியாது. அந்த நெகட்டிவ் பீப்புளெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நான் பிசினஸ்ல கொஞ்ச நாள் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மந்த் வந்து கார்ட்லாம் கொடுத்தேன், ஐடிஸ் வரும். என்னால வந்து நிறுத்தி வைக்க முடியாது. என்னுடைய அப்ளைன் வந்து நிறைய சஜஷன் வந்து கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் நிக்க வைக்கணும், எப்படி பேச வைக்கணும். என்னுடைய அப்ளைன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு நல்லது என்ன அப்படின்னா, ஒரு 5-6 கால், ஒரு 7-8 கால் தான் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் எல்டிபி வந்து பேசி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நீங்க பண்ணுங்க சிஸ்டர், உங்களால பேச முடியும், என்ன பேசுனீங்க, எப்படி பேசுனீங்க அப்படின்னு ஏன்ட்ட இருந்து டெய்லி வந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேதர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஓகே, நம்ம வந்து அப்ளைனுக்காக சொல்றோம், நம்ம அப்ளைனுக்கு வந்து சொல்லணும், நம்ம இதுல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். பட் எனக்கு வந்து அட்டனன்ஸே நிக்கல. ஸோ சுத்தமாவே எனக்கு வந்து அட்டனன்ஸே வந்து நிக்கல. அட்டனன்ஸ் எடுப்பேன், ஒரு 10 கிட்ட போகும், மறுபடியும் 5ல வந்துரும், 2ல வந்துரும், இந்த மாதிரி மறுபடியும் அப்படியே வரும் போகும் வரும் போகும். ஒரு 2-3 பேர் மட்டும்தான் ஒரு 4 மாசம் வரைக்குமே எனக்கு கீழே வந்து கன்சிஸ்டன்சி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என் அப்ளைன் வந்து நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் நான் நிறைய ஐடியாஸை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஐடியாவுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இதுக்கப்புறம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த 4 மந்த்க்கு அப்புறம். ஸோ நான் வந்து ஒரு 2 மந்த் கழிச்சு தான் 8%ஏ வந்தேன். ஸோ ஃபாஸ்டாக 8நாலும் நான் ஃபர்ஸ்ட் மந்த் பண்ணவே இல்லை. 100 PV கன்சிஸ்டன்சி விட மாட்டேன். ஒரு நாள் கூட வந்து ட்ரைனிங் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது எந்த 1 o'clock ட்ரைனிங் இருந்தாலுமே வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபேமிலி ரீசன்ஸ் வந்து நான் ஆஃப்டர் வெஸ்டீஜ்க்கு வந்த அப்புறம் காரணம் தேட ஆரம்பிச்சேன். ஃபேமிலியில எனக்கு நிறைய இஷ்யூ. வீட்லலாம் ட்ரைனிங் பார்க்கும் போதெல்லாம் அடிப்பாங்க. வீட்ல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அடிப்பாங்க என்ன. ஸோ நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, யார்கிட்ட பேசுற, என்ன பேசுற, அப்படி என்ன ஜென்ஸ் கிட்ட பேசணும்னு இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் வந்து டாமினேட் பண்ணி நிறைய நாள் அடி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் அப்ளைன் கிட்ட எல்லாம் சொல்லி அழுந்திருக்கேன். என்னால முடியுமா முடியாதா, என்னால முடியாது, என்னால தாங்க முடியல அப்படின்லாம் வந்து சொல்லி அழுந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து ஏஞ்சல் மேம் வந்து நான் 12 வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு ஒரு 500-600 PV இருக்கு. நான் 4 மந்த்ல வந்து 12 வந்தேன். அந்த 4th மந்த் வந்து நான் ஏஞ்சல் மேம்க்கு வந்து கால் பண்ணேன். ஏன்னா சார் வந்து என் மேல, ஜோசப் சார் வந்து
என்ன பண்ணாலுமே வந்து என்னை கண்டிப்பா வந்து பயங்கரமா திட்டி இருக்காரு. நான் தப்பு பண்ணும் போது எல்லாமே வந்து இது தப்பு நீங்க பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு லீடர், நீங்க 100 பண்றீங்க அப்படின்னு ஒரு நாளுமே என்ன வந்து சப்போர்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு ஃபேவராவோ இல்ல ஃபேவரட் டவுன்லைன் அப்படின்லாம் ஒரு நாள் கூட என்னுடைய அப்ளைன்ஸ் வந்து என்ன ட்ரீட் பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு ஒரு லீடரா நான் மாறி இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் 12 வர்றதுக்கு முன்னாடி என்னால ரொம்ப வீட்ல வந்து ரொம்ப ப்ரெஷர். வெளியே கூட போகக்கூடாது, கார்டு கொடுக்க கூட போகக்கூடாது, ஆன்லைன்லயும் பண்ணக்கூடாது, ரொம்ப அடிப்பாங்க, ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏஞ்சல் மேம் கிட்ட, மேம் இதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது, நான் இதை விட்டுட்டு போலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு கால் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா சார் கிட்ட என்னால வந்து அவ்வளவு தைரியம் வரல எனக்கு சாருக்கு வந்து போன் பண்றதுக்கு. மேம்க்கு கால் பண்ணி முடியாது மேம், என்னால பண்ண முடியாது அப்படின்னதுக்கு, சிஸ்டர் கொஞ்சம் நீங்க வந்து யோசிங்க, இதுல வந்து இது வந்து உங்களுடைய பிசினஸ், இதுல வந்து நான் டெசிஷன் வந்து மேக் பண்ண முடியாது, இது வந்து முடியுமா முடியாது அப்படின்னு வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ வேற எதுவுமே யோசிக்காம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க, இதனால நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன ஆக போறீங்க அப்படின்னு மட்டும், எதுக்காக இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு மட்டும் என்னுடைய அப்ளைன் மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நானா வர்ற வரைக்கும் வந்து என்னுடைய அப்ளைன்ஸ் என்னை வந்து ஃபாலோ பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து எப்படி சொல்றது, எல்லா சப்போர்ட்டுமே பண்ணாங்க, பட் பேம்பர்ட் மட்டும் பண்ணல. தப்புனா தப்பு தான். சரவணன் சார் வந்து என்ன ட்ரைனிங்ல சொல்றாரோ அதுதான் வந்து நாளைக்கு அப்ளைன் கால்ல வந்து அதுதான் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம் வந்து நான் ஸ்ட்ராங்கா இங்க சொல்லுவேன். நான் அப்ளைன் கிட்ட மட்டும் பேசல, நான் கனெக்ட்ல இல்ல அப்படின்னா இன்னைக்கு இந்த பிசினஸ்ல நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபேமிலி இஷ்யூஸே என்னை வந்து ஒரு டிபெண்ட் விமனா வந்து என்னை வீட்லயே உட்கார வச்சிருக்கும். ஸோ அது அது ஒரு ரீசன். எப்பயுமே அப்ளைன் கிட்ட வந்து நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னாலும் சொல்லுங்க, உங்க அப்ளைன் வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்யூஷன் சொல்லுவாங்க. பிசினஸை தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பண்ணது, ஸோ இந்த 12 வந்து நான் 4th மந்த் வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து போராடினேன். ஸோ ஒரு 500 பிவி கிட்ட இருக்கு அப்படின்னா, ஜோசப் சார் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க நீங்க தான் சிஸ்டர் பண்ணணும், நீங்க வந்து பண்ணுங்க, உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லார்கிட்டயுமே வந்து அந்த 5 நாள்ல யாருக்கெல்லாம் 8% வரணும், ஃபாஸ்டா கீட் வரணும், யாரெல்லாம் வந்து கொஞ்சம் 30 பிவி 40 பிவி 60 பிவி பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாரையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னால வந்து எப்படி சொல்றது, ஸோ ஷாப்ல எல்லாம் வந்து பிரிச்சு பிரிச்செல்லாம் ஆர்டர் போட்டு இதை வச்சுக்கோங்க, நான் வந்து இன்னொரு ஆர்டர் போட்டு கொரியர் சார்ஜ் அப்புறமா அனுப்புறேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த 12% நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து 12 வரைக்கும் பண்ணியிருக்கேன். அந்த 4 மாசம் மட்டும்தான் வந்து நான் புரிஞ்சுக்காம ரொம்ப விளையாட்டுத்தனமா இந்த பிசினஸை பார்த்தேன். ஆஃப்டர் 12%க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 12 வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அப்ளைன், ஸோ 2 பேருமே, சார் ஜோசப் சார் சொன்ன விஷயமும் ஏஞ்சல் மேம் சொன்ன விஷயமும் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பல்க் பிவி போட்டு மட்டும் டைரக்டர் ஆயிடவே கூடாது. அப்படி ஆனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நீங்க வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையரோ இல்ல ஏதோ ஒண்ணு பல்க் ஆர்டர் வந்து நீங்க போட்டா வந்து அது நிலைச்சு நிக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வரீங்க அப்படின்னா எத்தனை மாசம் ஆனாலும் பரவாயில்ல, டீமோட தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து லீடர்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, யாருமே நிக்கல. வருவாங்க, நல்லா பேசுவாங்க, 100 பிவி எல்லாம் எடுப்பாங்க, கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க, 1 மந்த் 2 மந்த் இருப்பாங்க, திடீர்னு வந்து போன் வந்து பிளாக்ல இருக்கும், என்னன்னே தெரியாது. ஒரு 2 3 பேர் ஒரே டைம்ல வந்து போவாங்க. எனக்கு ரொம்ப டவுன் ஆகும் 12க்கு அப்புறம். நம்மளால பண்ண முடியுமா முடியாதா இந்த மாதிரி எல்லாம் இருந்த டைம்ல, சோ முதல்ல வந்து அப்ளைன்னு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கான எந்த எய்மையும் வந்து உங்க டவுன்லைன்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத எதையுமே சொல்லாதீங்க. சோ நீங்க உங்க டவுன்லைன்ஸ் எப்படி சொல்றது, நீங்க நீங்க வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னு வந்து நம்ம பண்ணவே கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கேட்டகரியில இருக்காங்க, என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஃப்ரீ டைம் இருக்கோ அவங்களுடைய டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். 8 to 9 யாரெல்லாம் எனக்கு, நான் இதை வந்து ரொம்ப நல்லா வந்து அனலைஸ் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் வந்து எனக்கு 8 to 9 ட்ரைனிங் வந்து ஒரு 4 நாளைக்கு மேல வரலையோ அவங்க பிசினஸ்ல வந்து நிக்கவே இல்லை.
ஸோ ஒரு 4-5 நாள் 8 to 9 ட்ரைனிங் வரல அப்படின்னா ஸோ ஒரு ஒரு மாசம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என் நம்பரும் எடுக்க மாட்டாங்க, பிளாக்ல விழுந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அட்டனன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க என்ன கேட்டகரின்னு பார்த்தேன். ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லி ட்ரைனிங்க்கு வந்து கூட்டிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நான் போன மந்த் வந்து ஸோ பிரான்ஸ் மட்டும்தான் வந்தேன். அதுவும் வந்து அப்போ சொன்ன விஷயமுமே என்னுடைய அப்ளைன் வந்து டீமோட தான் வரணும். உங்க செல்ஃப்ல வந்து நீங்க 100 பிவி மட்டும்தான் வச்சிருக்கணும். நீங்க வந்து உங்க பல்க் பிவி ஒரு 500-600 பிவி எல்லாம் போடவே கூடாது, டீம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாமே வந்து கொஞ்சம் போராடி கரெக்டா எனக்கு ஒரு 20 மெம்பர்ஸ் அட்டண்டன்ஸ்ல இருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து கன்சிஸ்டன்சி எல்லாம் பண்ண வச்சு ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அவங்க என்ன லெவல்ல எல்லாமே பார்க்க வச்சு போன மந்த் வந்து நான் பிரான்ஸ் வந்து அச்சீவ் பண்ணேன். ஸோ இந்த மந்த் வந்து எனக்கு இந்த மந்த்துமே எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ நியூவா ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இன்கம்காக தான் உள்ள வந்திருக்கீங்க. பட் ஒரு சில பேர்லாம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்காக வந்து ரொம்ப ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க. ரொம்ப பிரெயினை வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. இங்க வந்து பிரான்ஸே வரீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் சின்ன இன்கம் தான், சரிங்களா? பிரான்ஸ் வந்தாலும் வந்து உங்களுக்கு 50,000 60,000 அப்படின்னு வர போறது இல்ல. நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது தான் வரும். இந்த 12 வர இங்க பிரான்ஸ் வித் டிபிபி வர்ற வரைக்குமே வந்து இங்க லேர்னிங் பீரியட் தான் உங்களுக்கு. அதுக்கு நடுவுல காசு வருது வரல அதை பத்தி எதுவுமே வந்து நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் வந்து மைண்ட்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய டவுன்லைன்ஸ்க்கும் சொன்னேன், இங்க ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். அட்டனன்ஸ் யாரெல்லாம் வராங்க, வராதவங்களுக்கு வந்து கால் பண்ணேன், கால் எடுத்தேன் மேம் கிட்ட. ஸோ சார் கிட்டயா இருக்கட்டும், மேம் கிட்ட இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் கால் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் பேசி வச்சிருவேன். இப்படி டைமண்ட் டைரக்டர் ஏஞ்சல் மேம் இருக்காங்க, ஜோசப் சார் யார் அவைலபிள்ல இருக்காங்களோ அவங்க நேம் சொல்லி முன்னாடியே வந்து ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணி வைப்பேன் நான். அவங்க வந்து நிறைய டிராவல் ஃபண்ட்லாம் வச்சிருக்காங்க, இவ்வளோ டூர் போயிட்டு வந்திருக்காங்க, நாளைக்கு உங்ககிட்ட வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரெடி ஆயிக்கோங்க இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி கால்லாம் எடுத்து ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மந்த் வந்து குவாலிஃபை பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஃபேமிலியில கூட நிறைய இஷ்யூ தான் இருந்துச்சு. நம்மளுக்கு இஷ்யூ இல்லாம வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து வரவே வராது. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். அதுக்கும் இந்த வெஸ்டீஜ்க்கும் எல்லாத்துக்குமே ரிலேட் பண்ணி வரதான் செய்யும். அதெல்லாமே தாண்டி வந்தா மட்டும்தான் சக்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்க சக்சஸ் ஸ்டோரி வந்து நாளைக்கு 1 hour பேசுறீங்க ஒரு ஃப்ரைடே ட்ரைனிங் ஸ்பெஷல் ட்ரைனிங்ல அப்படின்னா அது சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து எங்கேயுமே வந்து போனதே கிடையாது. ஸோ நான் சரவணன் சாருக்கு போய் ஆஃப்லைன் ட்ரைனிங் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 2 டேஸ்ல வந்து டீம் பில்டிங்கோட நான் வந்து இந்த மந்த் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் இன்னுமே வந்து நிறைய லெவல்ஸ் போவேன். நான் வந்து சரவணன் சாரோடைய சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்றேன். என்னுடைய அப்ளைன் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு கீழே யாரெல்லாம் வந்து இந்த சிஸ்டமை மீறாம யாரெல்லாம் வராங்களோ என் கூட அவங்க எல்லாரையுமே வந்து ஸோ நான் இன்கம் பண்ண வைப்பேன் அப்படின்றத மட்டும் இங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.